காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள ஓமாமூலூர் கிராமத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானது. வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஊர் நாமம் பார்த்தீங்கன்னாக்கா ஓமாம்புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட நாமம். ஒரு சிவாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியோட கோஷ்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர், தட்சிணாமூர்த்தி போன்ற பரிவாரம் இருந்து பார்த்துருப்பேன். எல்லா சிவாலயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தியானது கோஷ்ட தெய்வங்கள்லாம் இருந்து பார்த்துருப்பேன். இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு அம்பாளுக்கு நடு மத்தியில் பிரதான மூர்த்தியாக ஒரு தனி கர்ப்பகிரகத்தோடு ரொம்ப ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தியானவர் இங்கே இருக்கார். எதனால் அப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி அம்பாளுக்கு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவமந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். அது தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருந்து சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால தான் அங்கே பிரதான மூர்த்தியாக இருக்கார். சுவாமி பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட நாமம். ஓம்னு பிரணவமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அது சுவாமி தட்சிணாமூர்த்தி ரூபமாக உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேச காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் உள்ள வராராம். நந்திகேஸ்வரர் சொல்கிற எப்படி அம்பாளுக்கு உபதேசம் நடக்குது, அதனால் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாராம். உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரா, வண்டு ரூபமாக மாறுறாராம். வண்டு ரூபமாக மாறி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் தீர்த்தம் போக முடியாது, ஓம்கன்னு சொல்லுவார். அதுபடியாக உள்ள போய் அம்பா சிரச புஷ்பத்தில் போய் பறந்துட்டு உட்காந்துக்கிறார். இங்கே உபதேசம் நடக்குது, உபதேசத்தையும் கேட்டுடுறாரு. இங்கே கேட்டு போய் தான் சுவாமி மலையில் போய் சொல்கிறார். அதாவது தகப்பன் சுவாமி நடந்த வரலாறு இங்கே நடந்ததாக ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லுவார். இங்கே சுவாமி மலையில் பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் சுவாமிக்கு உபதேசம் பண்ணுறார். அங்கேயும் சுவாமி கேட்குறாரா, நீ எங்கே பார்த்து தெரிஞ்சுட்டா அப்படின்னா இந்த ஊருக்கு பிரணவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாமம் உண்டு. இந்த பிரணவபுரத்தில் நீங்கள் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணி அதை நான் ஒட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாமி மலையில் சொல்கிறார். அதனால தான் அங்கே சுவாமி நாமமும் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர். பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். புலிக்கால முனிவர்னு சொல்லுவார், அதான் வியாக்கிரபாதர், அவர் வழிபட்ட ஸ்தலம். அதனால் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட நாமமும். இந்த சிவாலயம் ரேவத நட்சத்திர பரிகார ஸ்தலம். பாக்கி நட்சத்திரக்காரா குரு தோஷங்கள் இருந்தால் அங்கே நிவர்த்தி பண்ணிப்பான். ரொம்ப ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இது. அம்மை நாமம் புஷ்பலதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நாமம். பஞ்சப்புலியூர் இது ஒரு புலியூர். பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம். பெரும்புலியூர் திருவியார் பக்கத்தால் இருக்குது. இது ஓமா புலியூர். திருப்பாதரி புலியூர் கடலூர். திரு எருக்கத்தங்குடியூர் அப்படின்னு சொல்லிட்டு விருதாச்சலம் போகிற வழியில் ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இது அஞ்சுமே பார்த்தீங்கன்னாக்கா வியாக்கிரபாத முனி வழிபட்ட ஸ்தலங்கள். அதான் பஞ்சப்புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு நாமம். அப்புறம் திருஞான சமுத்திரம் பாடல். ரொம்ப ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா குலோத்துங்க சோழர்கள் காலத்தில் திருப்பணி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னதாகவே ஆலை உள்ளதாக கல்வெட்டில் கூறப்படுது. எந்த ஒரு க்ஷேத்திரத்தையும் துயர் தீர்த்தநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு நாமம் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அதுக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கு நடு மத்தியில் பிரதான மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெரியவராக இந்த ஒரு சிவாலயத்தில் பார்த்துருக்கோம். சிதம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டுமன்னார் கோவில். காட்டுமன்னார் கோவிலேருந்து ஓமாம்புலியூர் பண்ணி சொல்லிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தான் இது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிராமம்.